அயோத்தியா காண்டம் சர்க்கம் 1. இளவரசு பட்டம். சீலம் மிகுந்தவனான பரதன் மாமன்மார்களை சேர்ந்த உறவினர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு போகும்போது நித்திய வைரிகளான 5 புலன்களை அடக்கிய சத்ருக்னன் மிகவும் ஆசையுடன் அழைத்து செல்லப்பட்டான். அவன் அங்கே சகோதரனுடன் எல்லாவித சுக சௌகரியங்களையும் கொடுத்து உபசரிக்கப்பட்டு இருந்து வந்தான். மாமன் யுதாஜித் அவர்களை தன் சொந்த பிள்ளைகளைப் போல கருதி கொஞ்சி கொலாவினார். தங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டவர்களாக இருந்த போதிலும் வீரர்களான சகோதரர்கள் இருவரும் வயோதிக மன்னரான தமது தந்தை தசரதரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த மன்னரும் மகேந்திரன் வருணனுக்கு ஒப்பானவர்களும் வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருப்பவர்களுமான குமாரர்களை பற்றியே கவலை கொண்டிருந்தார். தேவேந்திரனும் வருணனும் அளவிட முடியாத நட்பையுடையவர்கள். அவர்களிடையே விரோதமே தோன்றாது என்பது புராண வரலாறு. அவருடைய ஆண் காளைகளான 4 புத்திரர்களும் மிகவும் அன்புக்குரியவர்கள். தன் சரீரத்திலிருந்து தோன்றிய 4 கைகளை போன்றவர்கள். அந்நால்வருள் பராக்கிரமசாலியான ராமன் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தந்தையினுடைய அளவற்ற மகிழ்ச்சிக்கு காரணமாகி உயிர்களுக்கு பிரம்மா போல மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். கொடியவனான ராவணனுடைய வதத்தை விரும்பிய தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட ஆதி மூலம் அறிய முடியாத விஷ்ணு பகவானே மானிடர் உலகில் அந்த ஸ்ரீராமனாக பிறந்திருக்கிறார். எல்லையற்ற தெய்வீக ஒளி வீசும் அவரை குழந்தையாக பெற்ற கௌசல்யை தேவர்களுள் இந்திரனை பெற்ற அதிதி தேவியைப் போல பெருமையுடன் விளங்கினாள். ஸ்ரீராமன் வீரத்தோடு கூடியவர், அழகிய தோற்றமுடையவர், எவரிடமும் வெறுப்பு கொள்ளாதவர், பூதலத்தில் உவமை இல்லாதவர், குணங்களால் தசரதருக்கு நிகரான மைந்தர். அவர் எப்போதும் சித்தம் கலங்காதவர், அன்பு சொட்ட பேசுபவர், கடுமையான வார்த்தைகளால் தாக்கப்பட்ட காலங்களிலும் கூட அதே போல கடுமையான சொற்களால் பதில் சொல்லாதவர், எப்போதோ செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சிறு உதவியாலும் திருப்தி அடைபவர், பிறர் செய்த நூற்றுக்கணக்கான குற்றங்களையும் தன்னுடைய மேலாண்மை திறத்தினால் நினைவில் வைத்துக் கொள்ளாதவர். யாரும் எவ்வித அபச்சாரமும் செய்து இவருக்கு தீங்கு செய்ய முடியாது என்பது அவருக்கே தெரியும். நாள்தோறும் அஸ்திர பயிற்சி செய்து வருபவர். ஆனால் பயிற்சியின் இடைவெளிகளில் குண ஞான வயது முதிர்ச்சி பெற்ற மேலோர்களுடன் பேசி பழகி தன் அறிவை பல துறைகளிலும் வளர்த்து கொள்பவர். அறிவுள்ளவர், முதலில் பேசுபவர், அன்பான சொற்களை சொல்பவர், வீரம் மிக்கவர். ஆனால் தன்னுடைய மகத்தான வீரத்தை கண்டு வியப்பு இருமாப்பு அடையாதவர், உண்மை அல்லாதவற்றை பேசாதவர், மெத்த கல்வி கற்றவர், முதியவர்களை மரியாதையுடன் நடத்துபவர், குடிமக்களால் பேரன்பு கொண்டு பாராட்டப்படுபவர், குடிமக்களுக்கு பிரியமானதை செய்து அவர்களை மகிழ்விப்பவர், ஏழைகளிடம் அன்புடையவர், சினத்தை வென்றவர், வேதியர்களை வழிபடுபவர், துன்பப்படுகிறவர்களிடம் இரக்கம் காட்டுபவர், அறம் அறிந்தவர், புலன்களை அடக்கியவர், உள்ளும் புறமும் தூய்மையானவர், தன் பரம்பரைக்கேற்ற சிந்தனை உடையவர், தனது சத்திரிய தர்மத்தை உயர்வாக கருதுபவர், அளவில்லாத புகழை பெறுவதே உன்னதமான ஸ்வர்க்கத்திற்கு ஈடானது என்ற கொள்கை உடையவர், நன்மையை தராத விஷயங்களிலும் அறவழியை காட்டாத வரலாறுகளிலும் பற்றில்லாதவர், தர்க்கத்தில் எதிராளியின் கேள்விகளுக்கு அடுக்கடுக்காக பதில் சொல்லும் ஆற்றலில் பிருகஸ்பதிக்கு ஒப்பானவர், நோய் இல்லாதவர், முறுக்கான வாலிபர், சொல்லாற்றல் உடையவர், உடற்கட்டும் கொண்டவர், இடம் மற்றும் கால சூழ்நிலைக்கேற்ப நடப்பவர், உலகில் மனித தத்துவங்களை எல்லாம் அறிந்த ஒரே ஓர் உத்தம மனிதராக இவரையே பிரம்மா படைத்தாரோ என்று சொல்லத்தக்கவர், அரச குமாரரான அவர் எல்லாவித உயர் குணங்களும் நிரம்பியவர். அதனால் குடிமக்களின் பேரன்பை பெற்று அவர்களது உடலுக்கு வெளியே உலவுகின்ற உயிரை போன்றவர். பரதனின் மூத்த சகோதரரான அவர் முறைப்படி கல்வி பயிற்சி நிறைவு சடங்குகளை செய்துவிட்டவர், முறைப்படி வேதாங்கங்களை அறிந்தவர், வில் வித்தையிலும் அஸ்திர வித்தையிலும் தந்தையை காட்டிலும் மேலானவர், எல்லா நற்குணங்களும் விளைபூமி, குற்றமற்ற பரம்பரையில் தோன்றியவர், இரங்கத்தக்க நிலையில் இல்லாதவர், உண்மை பேசுபவர், நேர்மையானவர், தர்மம் அர்த்தம் இவற்றை நுட்பமாக அறிந்த முதிய அந்தணர்களால் நன்னெறிகள் பயில்விக்கப்பட்டவர், தர்மம் அர்த்தம் காமம் இவற்றின் சூக்ஷ்மம் அறிந்தவர், நினைவாற்றல் உடையவர், மேதாவி, உலக விவகாரங்களை தெரிந்து கொள்வதில் சமர்த்தர், கால சூழ்நிலைக்கேற்ப தர்மானுஷ்டானங்களை கைக்கொள்வதில் தேர்ச்சி பெற்றவர், பணி உள்ளவர்,
தன் எண்ணங்களை மனத்திற்குள்ளேயே மறைத்துக் கொள்பவர், ஆலோசனை ரகசியங்களை பகிரங்கப்படுத்தாதவர், உதவிக்கு ஓடிவரும் சிறந்த நண்பர்களை உடையவர், வீண் போகாத கோபமும் மகிழ்ச்சியும் உடையவர். கோபத்திற்கு காரணமாக இருந்தவருக்கு தண்டனையும், மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவருக்கு பரிசும் கிடைக்கும். பொருட்களை கொடுக்க வேண்டிய சமயத்தையும் சேர்க்க வேண்டிய காலத்தையும் நன்கு அறிந்தவர். உறுதியான பக்தியும் நிலையான ஞானமும் உடையவர். தீயோரையும் தீயனவற்றையும் நெருங்க விடாதவர். பண்பில்லாத சொற்களை கூறாதவர். சோம்பல் இல்லாதவர். கவனக்குறைவு இல்லாதவர். தன் குற்றங்களையும் பிறர் குற்றங்களையும் அறிந்தவர். ஆனால் குற்றங்களை பலர் முன்னிலையில் அம்பலப்படுத்த தலை குனிய செய்பவர் அல்லர். சாஸ்திரங்களை அறிந்தவர். நன்றி மறவாதவர். மனித இயல்புகளின் வேறுபட்ட நிலைகளை உணர்த்துபவர். ஒரு மனிதனை ஆராய்ந்து தம்முடன் சேர்த்துக் கொள்வதிலும் முறைப்படி அவனை ஆதரிப்பதிலும் நிபுணர். மேன்மக்களை பாதுகாப்பதிலும் அல்லாதவர்களை அடக்குவதிலும் சரியான காலக்கணக்கு உடையவர். கருவூலத்திற்கு பொருள் வரவை பெருக்குவதற்கான வழிமுறைகளையும் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களையும் அறிந்தவர். தொன்மையான சாஸ்திர நூல்களும் நாட்டு மொழிகள் கலந்த அறநூல்களில் சிறந்தவற்றை கற்றறிந்தவர். அறம் பொருள் நாடி முறையான இன்பம் அனுபவிப்பவர். சுணக்கம் இல்லாதவர். பொழுதுபோக்காக மனம் கழிக்க செய்யும் இசை, சிற்பம் போன்றவைகளின் நுட்பங்களை அறிந்தவர். வருமான தொகையை எவ்வாறு பங்கிட்டு செலவழிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர். யானை குதிரைகளின் மேல் ஏறி சவாரி செய்வதிலும் அவைகளை அடக்கி பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபட்டவர். வில்வித்தையை அறிந்தவர்களுள் முதன்மையானவர். உலகத்தினரால் அதிரதர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டவர். எதிரிப்படையை எதிர்கொண்டு தாக்குபவர். சிதற அடிப்பவர். படைகளை அணிவகுப்பதில் வல்லவர். போர்க்களத்தில் சினங்கொண்ட தேவர்களாலும் அசுரர்களாலும் வெற்றி கொள்ள முடியாதவர். எவரிடமும் வெறுப்பில்லாதவர். கோபத்தை வென்றவர். அகங்காரம் பொறாமை இல்லாதவர். எந்த பிராணியையும் அவமதிப்பவர் அல்லர். கால சூழ்நிலைக்கு அடிபணியாமல் எந்த நிலையிலும் கலங்காதவர். இவ்வாறாக மன்னரின் மைந்தரான ராமன் எல்லா நல்ல குணங்களும் உடையவராக இருந்தார். நற்குணங்களின் உறைவிடமான அவர் மூன்றுலக மக்களாலும் நேசிக்கப்பட்டார். ஸ்திரமான பொறுமை போன்ற குணங்களால் பூமி தாய்க்கு ஒப்பானவர். அறிவினால் பிருகஸ்பதிக்கும் வீரத்தினால் இந்திரனுக்கும் நிகரானவர். இவ்வாறு ராமன் தன் கிரணங்களால் சூரியன் பிரகாசிப்பதைப் போல எல்லா குடிமக்களின் மனத்தை கவரும் நற்குணங்களால் தந்தைக்கு தன்னிடம் மேலும் அன்பை பெருக்கி புகழ் ஒளியுடன் விளங்கினார். இவ்வாறு ஒழுக்கமான நடத்தை உள்ளவரும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு எல்லையற்ற பராக்கிரமம் பொருந்தியவரும் லோகபாலர் போன்றவருமான அவரை இப்பூ உலகம் விரும்பியது. தன்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆவலுற்றது. இவ்வாறான ஒப்புவமை இல்லாத நற்குணங்களை பெற்றிருந்த புதல்வனை கண்டு எதிரிகளை வாட்டும் மன்னர் தசரதர் மனத்தில் ஆலோசிக்க தொடங்கினார். நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டு அரசு செலுத்தி முதுமை அடைந்து விட்ட மன்னருக்கு பின்வருமாறு விசாரம் எழுந்தது. நான் உயிருடன் இருக்கும் போதே ராமன் எவ்வாறு மன்னனாவான்? அந்த காட்சியை காண எனக்கு பேராவலாக இருக்கிறது. நான் என்னுடைய பாசத்திற்குரிய மைந்தனின் ராஜ்யாபிஷேகம் செய்யப்படும் அற்புத காட்சியை எப்போதுதான் பார்க்க போகிறேனோ என்ற அடக்க முடியாத ஆசை நெஞ்சில் சுழன்று கொண்டிருக்கிறது. மழையை பொழியும் மேகத்தைப் போல் மக்களின் நல்வாழ்வையும் செழிப்பையும் விரும்புகிறவன், எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் உள்ளவன், மக்களுக்கு என்னிடம் உள்ள அன்பை காட்டிலும் அதிக அன்பை பெற்றவன், பராக்கிரமத்தில் யமனுக்கும் இந்திரனுக்கும் நிகரானவன், நியாயம் விட்டு அகலாத பாரபட்சமற்ற கடுமை, தெய்வானுகூலம் இவை உடையவன், புத்தி சக்தியில் பிருகஸ்பதிக்கு சமமானவன், உறுதியில் மலை போன்றவன், என்னை விட சீரிய குணங்கள் உடையவன். நான் இந்த வயோதிகத்தில் என் சொந்த பிள்ளை இந்த பூமண்டலம் முழுவதிலும் ஆட்சி செலுத்துவதை கண்களால் கண்டுவிட்டு உரிய காலம் வந்ததும் ஸ்வர்க்கத்தை அடைவேன் என்று இப்படியாக ஆலோசனை செய்தார் மன்னர் தசரதர். தன் மைந்தனிடம் அமைந்திருந்த பல்வகை சிறப்புகள், சான்றோர்களுக்குரிய எண்ணிறந்த குணங்களால் வேறு எந்த மன்னனிடமோ மற்ற மனிதரிடமோ காண கிடைக்காதவற்றால் அவன் பொலிவுற்று விளங்குவதை கண்ட மன்னர் அமைச்சர்களோடு கலந்தாலோசித்து ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது என முடிவு செய்தார். அப்போது விண்ணுலகிலும் வான்வெளியிலும் பூமியிலும் காணப்பட்ட பயங்கரமான துர்நிமித்தங்களால் அச்சமடைந்தார். புத்திமானான அவர் தன் சரீரம் மூப்படைந்து விட்டதையும் உணர்ந்தார்.
முழுநிலவை போன்று முகம் படைத்த ராமன் எல்லா குடிமக்களின் அன்புக்கும் பாத்திரமாகி இருந்தார். அவர் அவ்விதம் குடிமக்களின் அன்பை பெற்றிருந்தது மன்னரின் மனக்கவலையை போக்க வல்லதாக இருந்தது. மன்னருக்கும் இந்த விஷயம் தெரிந்தேதான் இருந்தது. தன்னுடைய மற்றும் மக்களுடைய நன்மைக்காகவும் பிரியத்தின்படியும் தர்மாத்மாவான மன்னர் சரியான சந்தர்ப்பம் வந்ததும் மிக அவசரமாக செயல்பட்டார். பூவிலுள்ள முக்கியமான மன்னர்களையும் பற்பல நகரங்களில் வாழ்வோர்களையும் சிற்றரசர்களையும் அழைத்து வரச் செய்தார். அவர்கள் தங்குவதற்கான இடங்களை பல்வகை ஆபரணங்களாலும் உயர்ந்த பொருட்களாலும் அலங்கரித்து கௌரவப்படுத்தினார். தானும் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு பிரஜாபதி பிரம்மா பிரஜைகளுக்கு காட்சி தந்தருள்வதை போல மக்களுக்கு முன் தோன்றினார். அவகாசம் இல்லாததால் கேகேய மன்னரையும் ஜனகரையும் அழைக்கவில்லை. இந்த இனிய செய்தியை பின்னர் சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்துவிட்டார். எதிரிப்படையை கலக்கும் மன்னர் அவையில் வந்து அமர்ந்ததும் மக்களால் போற்றப்படும் மற்ற அரசர்கள் கேகேய மன்னர் ஜனகர் தவிர உள்ளே வந்தார்கள். ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களான அவர்கள் மன்னரால் காட்டப்பட்ட பல்வகை ஆசனங்களில் அவரை நோக்கிய வண்ணமே அமர்ந்து கொண்டார்கள். நன்றாக உபசரிக்கப்பட்டு ஆசனங்களில் அமர்ந்திருந்த வணக்கத்தோடு கூடிய மன்னர்களாலும் பட்டணத்து பிரமுகர்களாலும் கிராமப்புற தலைவர்களாலும் சூழப்பட்டிருந்த அந்த மாமன்னர் தேவர்களால் சூழப்பட்ட இந்திரன் போல விளங்கினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முதலாவது சர்க்கம் முற்றிற்று.